இது வந்து எடப்பாடியே நம்ப மாட்டார். இவர் என்னுடைய வாக்கு சுத்தத்தை எல்லாம் அப்படின்னு மோடி பேசினாருன்னா எடப்பாடி பழனிசாமியே நம்ப மாட்டார். அவர் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல வேன் மேல ஏறி நின்று வழக்கம் போல தோசையை ஊத்திட்டு தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இருக்காது என அமித்ஷா உறுதி அளித்துள்ளார். தொகுதி வரமுறை தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு திரு ஸ்டாலின் அவர்களே ஏற்கனவே உள்துறை அமைச்சர் சென்னைக்கு வந்த பொழுது, தமிழ்நாட்டுக்கு வந்தபோது தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது, பாராளுமன்ற தொகுதி வரமுறை தமிழகத்தில் எந்த விதத்திலும் பாதிக்காது தெளிவா சொல்லிட்டாங்க. மாமா சொல்லியிருக்காரு, அது மாறாது, அவர் வாக்கு சுத்தமானது, நான் அவரை நம்புறேன், நீங்களும் நம்புங்க அப்படின்னு. அதாவது செக்ஷன் 302 பார்ட்டிலாம் ஒன்னும் கூடிய ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி இவங்க பூரா சேர்ந்து யாரை கட்டுறாங்க, பூச்சாண்டி வருது சோறு சாப்பிடுங்கிற மாதிரி அமித்ஷா காட்டி பயமுறுத்திட்டு இருக்காரு ஒரு எடப்பாடி பழனிசாமியுடைய பவுஸ் எப்படிப்பட்டதுன்னா, நேற்றைக்கே நம்ம பட்டியலிட்டோம், வரிசையா அணை பாதுகாப்பு மசோதால இருந்து விவசாய சட்டங்கள் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் முட்டு கொடுப்பதையே முழு நேர வேலையாக வைத்துக் கொண்டிருப்பவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இதே எடப்பாடி பழனிசாமி விவசாய சட்டங்கள் வந்த போது, நானும் ஒரு விவசாயி, மத்த விவசாயி எல்லாம் மம்முட்டியை அட்டாலியில தூக்கி போடுவான், நான் வாயிலேயே வச்சுட்டு சுத்தக்கூடிய விவசாயி, அதனால என்னைய நம்புங்க, இதனால நல்லதுதான் நடக்கும், இது அருமையான சட்டம், இந்தியா முழுக்க கூடிய விவசாயிகள்லாம் இனிமேல் வந்து குஜிலி மஸ்தா இருக்க போறாங்க அப்படின்னு ஊரா போய் சொன்னார். போராட்டம் உச்சகதி அடைந்து போராட்டம் பண்ணி அந்த பஞ்சாப் விவசாயிகளும் ஹரியானா விவசாயிகளும் தான் வந்து வழி கொண்டாங்க. ஏன்னா மோடியையும் குப்புற போட்ட ஒரே ஆட்கள் அவங்க மட்டும்தான் போராட்டம் செய்து அவர்களுக்கு எதிர்ப்புக்கு பணிந்து கடைசியில் இது தப்பு தான், நாங்கள் பின்வாங்கிக் கொள்கிறோம், இந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம்னு மோடி அரசு பல்டி அடித்தது வரலாறு. அது பல்டி அடிச்சதுக்கு அப்புறம் இந்த எடப்பாடி பழனிசாமி கொஞ்சமாவது வெக்கம் இருக்கணுமா, இவர் என்ன பண்ணாங்க, சூப்பரா இருக்கு, டேஸ்டா இருக்கு, அருமையா இருக்குன்னு சொன்னவர் இவர் என்ன பண்ணாரு, ஒரு வார்த்தையும் பேச கிடையாது. இதே நிலைமைதான் இதுலயும் வந்து நிக்க போகுது. தமிழ்நாட்டுக்கு வரப்போகிற தொகுதி எண்ணிக்கை என்ன, இந்த கோவை சத்தியன் மாதிரியான ஆட்களும், ஐடி விங் ஆட்களும், ராகுல் சிவசங்கர் மாதிரி ஊடகவியலாளர்களும் ஒரு உத்தேச பட்டியல் அப்படின்னு ஒன்ன போட்டு 61 வரப்போகிறது. 39 தமிழ்நாட்டுடைய மக்களவை பிரதிநிதித்துவ இடங்களுடைய எண்ணிக்கை 61 ஆக போகிறதுன்னு ஒரு துண்டு சீட்டை சுத்தல்ல விடுறானு. இது டிராப்ட்ல இல்ல, இதை மோடி வாயில சொல்லுவார். அப்ப வாய்மொழி வாக்குறுதின்னு சொல்ற, வாய்மொழி வாக்குறுதி நீ நம்பர சொல்லு. இந்தியாவுடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய மறுவரையறைங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம், இந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பையே மாற்றக்கூடிய அளவிலான ஒரு விஷயம். அவ பண்ணும்போது எந்தெந்த மாநிலங்களுக்கு எவ்வளவு பங்கு இருக்குங்கிறத நம்பர் வெளியில சொல்லணுமா இல்லையா, அதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அங்கதான் இருக்கு இவங்களுடைய திருட்டுத்தனம்.